ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆடிப்பூரத்தில் பெண்கட்கு முக்கியத்துவம் ஏன்? ஆடிப்புற விழாவில் பெண்கட்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ஏன்? பெண்கள் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும். ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் அனைத்துமே பெண்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கொடுக்கும் வாய்ப்பையும் கிடைக்கும் வாய்ப்பையும் நழுவ விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி. அம்மா தன்னுடைய ஆசியுரையில சொல்லியிருப்பாங்க பாருங்க, பருவம் மட்டும் பொய்த்திடக்கூடாது, அதனுடைய பக்க விளைவுகள் அதிகம். முதல்ல இந்த ஆடி மாசம் அத்தனை பெண்களும் பெண் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு கருணையாக மழை கேட்கிறார்கள். அந்த மழை பொய்த்து விட்டால் முதலில் வருவது பஞ்சம், இரண்டாவது வருவது மிக கொடுமையான நோய். அதனால்தான் அம்மா சொல்றாங்க, அந்த ஆடிப்புறத்தை ஒரு அலட்சியமா எடுத்துக்க கூடாது. நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம ஆடிப்புறத்தை நடத்திடலாம், மன்றத்துல ஆடிப்புறம் நடத்திடலாம், சக்தி பீடத்துல நடத்திடலாம்னு நாங்க கிடையாது. மனம் உருகி நிஜமாவே நம்ம பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி விட்டு பொது நலமான மழையை தர வேண்டும். இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை உருவகப்படுத்திக்கங்க. இந்த பூமி என்னைக்காவது கொதிச்சிருக்கா? பூமி கொதிச்சது இப்ப ஜப்பான்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு, நிலநடுக்கம் நடந்தது. அப்ப எதனால அது நடந்தது? பூமியில கொழுந்து விட்டு உரியக்கூடிய நெருப்பு பிழம்பு, கரெக்டா? அதுதான் எரிமலையாக வெடிப்பதும். அப்ப சொல்லுங்க, அந்த பூமி குளிர வேண்டும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆடி மாற்று காற்றில் அம்மியும் நகரன்னு சொல்லுவாங்க. அந்த காற்று இந்த பருவ சூழ்நிலையில மாறுனா பரவாயில்ல, அந்த கோடை காலம் முடிந்து மழை காலத்துக்கான ஒரு காற்றா இருந்தா பரவாயில்ல, ஆனா அது வெப்ப காற்றா இருக்க போகுதுன்னு அறிவியல்ல சொல்றாங்க, வான் பண்றாங்க. இன்னும் 6 மாசம் கடல் தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும்? அதுல இருந்து வர காற்று நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும்? அந்த மேனி தாங்குமா? அதனால்தான் அம்மா சொல்றாங்க, பருவம் பொய்த்திடக்கூடாது என்றால் தர்மம் நிலைத்து இருக்க வேண்டும். மேல இருக்கிற சூரிய பவன் அவரை எந்த மேகமும் மூடாம, கருமேகம் மூடாம வெட்ட வெளியாக அவர் வெப்பத்தை தந்து கொண்டிருந்தால் நாம் என்ன ஆயிடும்? பஸ்வம் ஆயிடும். அப்ப நீர், காற்று, ஆகாயம், பூமி, நெருப்பு. இந்த நெருப்புன்றது நம்மளே உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம். எல்லாமே எரியுதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? கோபமாக, சலிப்பாக, அமைதி இல்லாம இருப்போம். அந்த அமைதி படுத்துக்கிட்டதுக்கு தான் அம்மா சொல்றாங்க, 4 பேர் மந்திர நூல்ல படிச்சுட்டு மழை வேண்டுனா வராது. நிஜமாவே அந்த இயற்கை சக்தி, இறை சக்தியை உணரணும். நீரை கண்ணுல கொண்டு வரணும், நெருப்பை உருவத்தை படுத்தணும், ஆகாயத்தை கொண்டு மனசுல நிறுத்தி தியானித்து தாய் உள்ளத்தோட கெஞ்சணும். அப்பதான் மழை பெய்யும். இதே மழை தன்னுடைய முகத்தை எப்படி காட்டுதுன்னு பாருங்க. டெல்லி, அசாம் இதெல்லாம் தண்ணி வெள்ளமாக ஓடுகிறது. எல்லாரும் நினைச்சுப்பாங்க, ஆஹா அங்க மழை பெய்யுது. இல்ல, பனிக்கட்டி உருகி அதிகமான தண்ணீர் வீணாக போய்கிறது, கடல்ல போய் தேய்க்கிறது. இந்த பருவமழையை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன் அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்ன கட்டாயமா தமிழக அரசு ஒண்ணு சொன்னாங்க, மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஏன்னா இந்த நோக்கு இருக்கணும். அரசு சொல்றாங்க, அந்த மழைநீர் பூமிக்குள்ள போய், அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நிலத்தடி நீர் உயர வேண்டும், நிலத்தடி நீர் உயர வேண்டும். பங்காரம்மா செய்யாத தொண்டே கிடையாது. பள்ளம் நோண்டி வைக்கிறது, குட்டைகள் உருவாக்குறது, நல்ல ஒரு குளத்தை சீரமைப்பது, நீரை சேமிப்பதெல்லாம் ஆடிப்புறம் வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உஷ்ணத்திலையும் வெப்பத்திலையும் கஷ்டப்படக்கூடாது முதல்லயே அவங்க எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. எப்படி இருந்தா மட்டும்தான் தாயை உணர முடியும். கஞ்சை தூக்கி தலையில வச்சுட்டா தாயை உணர முடியுமா? நெஞ்சில் அம்மா இருக்க வேண்டும். யாரையும் தெய்வத்தை கண்ணீர் மல்க உணர மாட்டோம். உணராத ஒரு மந்திரிப்புனாலதான் இவ்வளவு அவஸ்தை. உணர்ந்து படிக்கணும். நம்ம வீட்டுல பைப்ல தண்ணி வருது, நம்ம வீட்டுல டேங்க்ல இருக்குதுனால நம்மளுக்கு கஷ்டம் புரியாம இருந்தக்கூடாது. இதனுடைய அவஸ்தை அதிகமாகும் போதுதான் தெரியும். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தண்ணீர் விலை அதிகமாக இருக்கு. இதனுடைய மொத்த கஷ்டத்தையும் புரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் விவசாயிகள் தான். இந்த அருமையான மழை பொய்த்து விட்டால் என்ன ஆகும் சொல்லிட்டு, அதனால்தான் அம்மா சொல்றாங்க, ஆடிப்புறத்தை எடுத்து செய்யும் போது இந்த இயற்கை வளத்தை வேண்டி நீங்கள் அந்த விழாவை எடுக்க வேண்டும். உரியவர்கள் இந்த பெண்கள் தான். ஏன்னா தான் கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைகள் உயிரோடு இருக்கணும்,
நோய்வாய்ப்படக்கூடாது, கல்வி வேணும்னு எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க? இந்த உலகமே தாவரத்திலையும் விலங்கிலும் இருக்கும்போது இந்த தாய் என்ன தவிப்பாள்? உங்களுக்கு கை கால் இருக்கு, நீங்க போய் தண்ணீர் பண்ணுவீங்க. ஆனா நிலத்தடி நீரையும் தண்ணீரையும் நீங்க வீணாக்கிறதுனால வனவிலங்குகள் எங்க போகும்? நீங்க பார்த்தீங்கன்னா வனவிலங்கு எல்லாமே தண்ணி குடிக்கிற டேமு அதெல்லாம் வரும். எப்பன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சா காட்டிலே இருக்கும், மழை பொய்த்து விட்டால் தேடி தேடி வரும். அப்ப அம்மா எப்படி ஏங்குவாங்க? நான் படைத்த ஜீவராசிகளுக்கு தவிக்கின்றது, தாகத்தோடு தவிக்கின்றது. பாவி மனுஷனே, நீ விஞ்ஞானத்தால் அத்தனை இயற்கை சொத்தை அழித்து கொண்டு இருக்கிறார். அதான் நம்ம அம்மா ஆசியூரில் கரெக்டா ஒன்று சொன்னாங்க. நீ என்னதான் விஞ்ஞானத்துல விமானத்துல போட்டு மழை வைப்பன்னா கூட அந்த மழை ஆசிட் மழையா தான் இருக்க முடியும். உங்க மேனிக்கு புனித தூய்மை தருகின்ற மழையாக இருக்க முடியாது. அது விஞ்ஞானத்தை இயற்கை சரி செய்யுமா சாபமிடுமா என்பது மக்கள் நடந்து கொண்ட பண்பால தான் இருக்கணும். அதனாலதான் அம்மா அடுத்த வரை சொல்றாங்க, அகண்டத்தையும் பிரபஞ்ச சக்தியும் உங்கள் பூமிக்கு கொண்டு வர சக்தி பெற்ற பெண்கள் நீங்க ஆடிப்புறம் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சா மட்டும்தான் மழை வரும், அந்த இயற்கை சக்தி வரும்னு அம்மா சொல்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணி கிடைக்கணும், எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி கிடைக்கணும், வனவிலங்குக்கு கிடைக்கணும், தாவரத்துக்கு கிடைக்கணும். தாய்மை உள்ளத்தோடு நீங்க அந்த பாலை சுமந்து வந்து அம்மாவுக்கு தரணும். அந்த பக்தி உணர்வு இந்த கஞ்சி எடுக்கும் போதும் சரி, பால் எடுக்கும் போதும் வரணும். எந்த சாமி படத்தை பார்த்தாலும் சிலையை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனா என்ன எப்படி இருக்கு? சாமிக்கு தேவை சடங்குகள் அல்ல, சாமிக்கு தேவை நல்ல எண்ணமும் சிந்தனையும் தாய் அன்பும் தேவை. உள்ளார்ந்த அன்பு வரணும். அதுக்கு ஒரே ஒரு எடுத்து சொல்றேன். நீங்க வயிற்றுல சுமந்து இருக்கிற வரைக்கும் உங்க மார்பகத்துல பால் சுரக்காது. ஆனா அந்த குழந்தை சிசேரியன்ல பிறந்ததோ நார்மல் டெலிவரியில பிறந்ததோ அது வீறிட்டு அழுகும் போது மார்பகத்துல பால் சுரக்கிறது. அந்த மாதிரி நீங்க அம்மாவை பார்க்கணும். இயற்கை சக்தியே, இறை சக்தியே, என் சக்தியே, என் தாயே, நீ இந்த மழையை கொடுத்து விட்டு எங்களுக்கு தொழில் வளம் வந்து விடும். அதுவும் திருப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதிக தொழிலை நம்பியே இருக்கிறீங்க. நல்ல ஒரு இருட்டு, அதுல சந்திரனோட வெளிச்சம். அது மாதிரி என் மனம் இறுகி போய் கிடைக்கிறது. கடன் பிரச்சனையில், கஷ்டமான வார்த்தைகளில், அன்பு இல்லாத அந்த உலகத்தில் இறுகி போய்கிடுறது. அங்க அழகான பங்காரமா தக தகன்னு நிலவாக தோன்றி என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த குருவுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது? பாத பூஜை செய்வதா, இல்ல இந்த மாதிரி சித்தர்பீடத்தினுடைய தொண்டு செய்வதான்? எப்படியோ அவருக்கு நீங்க சொல்லணும். இந்த ரசனை குணம் உங்களிடம் இருந்தால் மட்டுமே இறை குணம் வரும். குருவை பத்தி தெரியணும்னா அந்த சந்திரனோட அழகு தெரியணும். அந்த சந்திரன் அழகான சூரியனிடம் வெளிச்சம் வாங்கி, அந்த வெளிச்சம் முழு சூரியன் வெப்பம் உங்களை தாக்காமல் தான் வாங்கி கொண்டு உங்களுக்கு தருகிறார். அப்படிப்பட்ட மகா மாண்புமிகு அம்மா அவங்கள நீங்க எப்பயுமே வாழணும். யார் தீட்டு இவங்க தொட்டா மழை வராது, கர்ப்பப்பை சுமக்கின்ற பெண்கள் கருவறைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதை உடைத்தெறிந்த ஒரே குரு இவரு தான். அந்த ஒரு குரு ஆணித்தரமாக தன்னுடைய அருள்வாக்கில் சொல்லுகிறார், இந்த ஆடிப்புறத்தை பெண்கள் நடத்த வேண்டும். பெண்கள் இருந்தால் மட்டுமே தாய்மை குணம் இருக்கும். தாய்மை குணம் இருந்தால் இயற்கை சக்தி இறங்கி மழை தரும், பலம் தரும். அதனால தான் அம்மா சொல்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுவுமே தவறு இல்லைன்னு ஒரு பெண்கள் பேசுகிறார்கள். அவங்க தியாகமா இருக்க வேண்டாம், பொறுமையா இருக்க வேண்டாம். என் இஷ்டத்துக்கு வாழ்வன்னா அந்த குடும்பம் என்பது ஒரு குடை மாதிரி. எப்பெல்லாம் நீங்க குடையை பிடிக்கிறீங்களோ, அது வெயிலுக்காக பிடிக்கிறீங்களோ, மழைக்காக பிடிக்கிறீங்களோ, அப்ப நல்ல அந்த ஆன்மீக சிந்தனையை உள்ள வாங்கிக்குங்க. குடையை பிடிச்சா என்ன ஆகும்? குடையை பிடித்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த குடை என்னெல்லாம் தடுத்து வெளியே அனுப்புதுன்னு பாருங்க. அசிங்கசியமா திட்டினதை வெளியே அனுப்பிச்சிடுது, சாபம் இட்டதை வெளியே அனுப்பிச்சிடுது, கைராசி இல்லைன்னு சொன்னதெல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுது. அந்த குடை தான் ஆன்மீகம். நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் என்ற குடையை பிடிச்சிட்டு இருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்க கூடாது. தைரியமா அந்த கொடையை பிடிச்சுக்கணும். நான் என்ன கொடை பிடிச்சிருக்கேன்? ஆன்மீகம் கொடை பிடிச்சிருக்கேன். என் வாழ்க்கை உயரும். கண்டிப்பாக நான் உழைக்கின்ற பெண்,
சத்திய வாக்குக்கான பெண், என் கஷ்டங்கள்லாம் தீரும். அந்த குடையை பிடித்துகின்ற பெண்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், கஷ்டத்தை நினைக்காதீங்க. நீங்க பிடித்து கொண்டிருப்பது கஷ்டம் இல்லை, நீங்கள் பிடித்து கொண்டிருந்தது அம்மாவின் பக்தியும் தொண்டியும். அதனால நீங்க எப்பவுமே தைரியமாக சந்தோஷமா இருக்கணும். உங்களை எந்த எண்ண தாக்குதலும் வரக்கூடாது. உங்களுக்கு அம்மா கிட்ட உட்காந்தீங்கன்னா கஷ்டத்தை பத்தி நினைக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. அந்த குடை என்பது ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் கொடையை பிடிச்சிட்டா என் குடும்பம் உயரும். ஏன்னா நான் உண்மையா உழைக்கிறேன், அம்மாவுக்கு பணி செய்யறேன், ஒழுக்கமா இருக்கேன். என் வாழ்க்கை முடியும் போது நிஜமாவே உயர்ந்திருப்பேன். அது பொருளாதாரம் இருந்தாலும் சரி. அதனால்தான் அம்மா அற்ப மனிதரெல்லாம் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயம் கேட்கும்போது, மகளே நீ ஒழுக்கமானவள், என்னுடைய ஆடை அணிந்து எனக்காக தொண்டு செய்பவள், வீடு வேண்டுமா வாங்கிக்கோ, குழந்தை வர வேண்டுமா கொடுக்கிறேன், திருமண வாழ்க்கை நல்லாக அமையவில்லாலும் பரவாயில்லை, நீ தாய் உள்ளத்துன்னு கடந்து சந்தோஷமா இரு, சமுதாய பணி செய்யி, வீடு எல்லாத்தையும் வரமா கொடுக்குறாங்க. நீ போய் அம்மா கிட்ட ஐசியூல இருக்கிற கணவனையோ குழந்தைகளுக்காக கஷ்டப்படும் போது அந்த உயிரை மீட்டெடுத்து கொடுக்குறாங்க. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்கு ஒரு மிக முக்கியமான பூரணமான ஒரு விழா தான் அந்த ஆடிப்பூரம். அதனால தான் அம்மா சொல்றாங்க, கொண்டாடு, பின் ஜென்மம் எடுத்தது கொண்டாடு. இத மாதிரி ஒரு இயற்கை சக்தியை வரமாக வானிலிருந்து கொண்டு வர சக்தி, ஆதிசக்தியா இருப்பதை கொண்டாடு. என் அம்மா ஆதிபராசக்தி உள்ள இருக்கிறா, அவ என் மேனியில இருக்கிறா. அதனால நான் செவ்வாடை அணிகிறேன், பொட்டு வச்சுக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். என்னையே நீ வந்து கணவனை இழந்தவன், அப்படிப்பட்ட ஒரு அம்மா இந்த இயக்கத்துல மட்டும்தான் கணவனை இழந்தவரும் குங்குமம் கொடுத்தாலும் பலிக்கும். அதனால்தான் அருள்வாக்குல அம்மா சொல்லியிருக்காங்க, நீ பிறந்த போது பூ பொட்டு வச்சுக்கிட்ட, சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆடி வெள்ளி நம்மளுக்கு தான், ஆன்மாக்கு தான். அம்மாக்கு நான் கூழ் கொடுக்க போறேன். அவ பசியா இருக்கிறா. ஏன் அவ பசியா இருக்கிறா? ஏழையில இருக்கிறவங்க எல்லாம், உணவில்லாதவங்க எல்லாம், அம்மா தாயே கடவுளே காப்பாத்து, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது அவனுடைய ஆன்மாவும் அம்மாவுடையது. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கூழ ஊத்து, சமமா ஊத்து. ஏன் கூழ ஊத்துறாங்க, கஞ்ச ஊத்துறாங்கன்னா அதுல வேறுபாடு இருக்காது. தாகத்து இந்த வெப்ப காலத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டு, எங்க அம்மா மாரியம்மன், முத்தாலம்மா, என்னென்னமோ அம்மா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ அந்த பேர்ல ஊத்து, தாய் நான் காப்பாத்துறேன்னு அம்மா சொல்றது அந்த ஆடிப்பூரம். அதனால ஆடிப்பூரம் என்பது எனக்கு நானே ஆனந்தமாக இருக்கக்கூடிய என்னுள் அம்மா இருக்கிறா. என் அம்மாவை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த ஆடி வெள்ளியோ, ஆடி விழானோ, ஆடி பௌர்ணமியோ, ஆடி அமாவாசையோ, ஆடி திங்களோ, இந்த 31 நாள்களும் நீங்கள் சக்திகளாக அவதாரம் எடுத்து சந்தோஷமாக இருங்கள். அதுவே மிக முக்கியம். மாரியம்மன் அம்மை நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்க? வேப்பிலை தடுவாங்க, மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. அதனால அதெல்லாம் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிங்க, திருஷ்டிலாம் எடுங்க. அதர்வன பத்திரகாலையில் எலுமிச்சை விளக்கு 2 போட்டு தலையை சுற்றி தேங்காய் உடச்சுன, காலில் மட்டும் மெரிக்கக்கூடாது, தவறான அது வந்து வழிபாடு. அம்மா என்ன மாலை போட்டுட்டு இருக்காங்க, அதை போய் காலில் மெரிக்கலாமா? அம்மா கையில் என்ன இருக்கு? எலுமிச்சம்பழம் இருக்கு. உன் திருஷ்டிலாம் அம்மா எடுத்துக்கிறா. சந்தோஷமா இருங்க. இன்றைய அழகான அலங்காரம் இது குங்குமமும் துளசியும். அந்த குங்குமம் என்பது என்ன அவசியம் பெண்களுக்கு தெரியும். வேப்பிலை கூட மருத்துவம் என்ன, மஞ்சளுடைய மகத்துவம் என்ன, குங்குமோடைய குணம் என்ன, துளசியோட மருந்து தன்மை என்ன தெரிஞ்சுக்கிறது தான் மூதாதையர்கள் இதை மாதிரி இதை வச்சு வழிபட சொன்னாங்க. அதனால நல்லா செய்வீங்களா? ரொம்ப நல்ல பொறுமையானவங்க இந்த வெப்பத்திலையும். ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனமாக கவனிச்சு சந்தோஷமா இருந்தீங்க. கைத்தட்டி பாராட்டுக்கள் உங்களுக்கு. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.